ஐயா வணக்கம்யா. வணக்கம். அன்பான மனிதருக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா நேத்து ஒரு நிகழ்வு பார்த்தேன். என்ன நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரோட்ல ஒரு கார், வயசானவர் கார் ஓட்டிட்டு வராரு. சரி. அப்ப ஆப்போசிட்ல அங்க நிறைய பேர் நிக்கிறாங்க. ஒரு மரத்தோட கிளை வந்து அந்த காரை அதுக்கு முன்னாட நகர விடாம அப்படி முன்னால் நிக்குது. அவர் எல்லாரும் பாக்குறாங்க. அங்க இருந்து ஒரு குரங்க வாட்ச் பண்ணிட்டு பாத்துட்டே இருக்கு. அந்த குரங்கு கிட்ட என்ன பண்ணுது, அதை எகிரி பிடிச்சு அந்த மரத்தோட கிளைய பிடிச்சுக்கிட்டு அவரும் அந்த முதியவரும் பாக்குறாரு என்ன பண்ணுது அப்படின்னு. பிடிச்சுக்கிட்டு நான் நிக்கிறேன்ல, நீ போ. எல்லாரும் சுத்தரம் பாக்குறாங்க. எந்த மனித பிரிவும் அதை செய்யல. ஆனா இந்த ஒரு விலங்கு என்ன சொல்றது, அதை பிடிச்சு நான் இதை உதவி செஞ்சு நீ கிளம்பி போ. அதை அவருமே ஆச்சரியமா பாக்குறாரு. இது எப்படி நம்ம எதுவுமே சொல்லல, நான் ஏதோ இதுல இருக்கேன்னு அதை உணர்ந்து நான் எனக்கு உதவி செய்து என்ன போரும் சமைக்க காட்டுது. நான் பிடிச்சிட்டு இருக்கேன், எவ்வளவு பிடிச்சிட்டு இருப்பேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி. இது பார்க்கும்போது அதை தோணுச்சு. இந்த எண்ணிக்கை வரிசை அறிவு சொல்றதும் இதுவும் ஒண்ணு இல்ல. 6 அறிவு மனுஷன் சொல்றோம். அங்க அத்தனை மனுஷங்க இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கும் செய்யணும்னு தோணல. ஆனா இது எதுவுமே பார்க்கல. அவரோட கஷ்டத்தை பார்த்துச்சு, நம்ம உதவி செய்யணும் செய்யுது. இதுல அறிவு எங்க இருக்கு? ஒரு விஷயம் பாருங்களேன். அறிவுன்றது நீங்க சொல்ற மாதிரி மனிதனுக்கு சிறந்ததுதான். அதுல சந்தேகம்லாம் இல்ல. சொல்ல இப்ப நீங்க பாத்தீங்கல்ல இந்த விஷயத்த. ஆமா. இது பாக்கிறதுக்கு காரணம் யாரு? சும்மா நான் கேக்குறேன். நீங்க பாத்தீங்கல்ல. ஆமா. அந்த ஓட்டிட்டு வந்த அந்த நபர் நம்ம எல்லாமே இத கருவியை கண்டுபிடிச்சது மனுஷன். அறிவு இருக்குதா? இருக்குதா? அத சந்தேகம். இப்ப நீங்க பார்த்தது ஒரு சிடி ஸ்கேன்ல எடுத்த ஒரு விஷயத்த நீங்க ஒரு மொபைல் எடுத்து நீங்க மொபைல்ல பாத்துட்டீங்க. இத கண்டுபிடிச்சது யாரு? ஒரு மனிதன் தான். புரியுதா? மனிதனுக்கு அறிவு இருக்குதா, குறைவா இருக்குதா? அறிவு இல்லைன்னு சொல்லலைங்க. நான் சும்மா சொல்றேன். நம்ம அறிவு இல்லைன்றது தப்பு இல்லை. ஏன்னா அது என்னன்னா, அதான் சொல்றேன், ஒரு சூழலுக்கு ஒரு விஷயமா இருக்குது. இப்ப அந்த ஜீவராசிக்கு இந்த தன்மை இருக்குதுன்னா அதுக்கு எல்லா தன்மையும் எல்லாருக்கும் உண்டு. இங்க யாருமே அறிவில ஏற்றமோ தோணி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபர் தோணி. ஆனா யாரும் செயல்முறை படுத்தல. இல்ல அதான் சார். இப்ப அறிவுல ஏற்ற இருக்கிறது என்ன கிட்ட இல்ல, அது சந்தேகம் இல்ல. உடல்ல தான் ஏற்ற இருக்கிறது. உடல்ல இதே விஷயம் தான். இது மட்டும் உடல் அமைப்புல ஏற்ற இருக்கிறது உண்மைதானே? நம்ம நிக்கிறோம், இது எல்லாமே அதனால இந்த மாதிரி செயல்திறன் செய்ய முடியல. அதுவும் நின்னுச்சுன்னா உனக்கு மேல செயல்திறன் செய்ய முடியும். கண்டிப்பா. அதுல இருந்து உருவாயிதான் நம்ம வந்தோம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம், இத்தனை யுகங்கள் மாற்றத்துல இந்த மாதிரி வடிவம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த வடிவம் எதுக்குன்னா இங்க மொத்தத்துக்குமே ஒரு சால்வேஷன் கொடுக்கணும். அதுக்கோசம் இந்த இயற்கையா உருவானதான் இந்த தேகம். இந்த இயற்கைன்றதும் இந்த தேகன்றதும் அன்றதும் எல்லாமே ஒண்ணுதான், தனித்தனி கிடையாது. இதுல நம்ம அறிவு சிறந்தது, இது சிறந்தது இல்லைன்னு சொல்றது நம்மளோட அறிவை கொண்டு நம்ம சொல்றோம். இதை முதல்ல நம்ம அறிவு, இந்த மனிதனை தோன்றி நமக்கு ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அதை கொண்டு நம்ம இதுக்கு இந்த அறிவு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். அறிவு இருக்குதா இல்லைன்றா அது கிடையாது. ரெண்டுமே எல்லாம் வீக்னஸ் தான். இது உன் அறிவு இருக்கதான் நீ அதை சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சுதா? புரியுதுங்க. நம்ம அறிவு கொண்டு நம்ம ஆராய்ச்சி போய் நம்ம சொல்லிட்டோம். உண்மைதானே? உன் மேல் அறிவு நீ போகும்போது நீ அப்ப சொல்ல மாட்டேன், எல்லாமே ஒண்ணுதான்ப்பா நீ சொல்லுவ. கண்டிப்பா. ஏன்னா இங்க அறிவுல எந்த பொருளுமே ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாம் ஒரே தன்மை கொண்டதுதான். ஆனா உடல் அமைப்புலதான் வேறுபட்டுடும், சூழல்ல தான் வேறுபட்டுடும். ஆனா உண்மையில அதோட அறிவுன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு அறிவு தான் இருக்கு. அறிவுல எந்த மாற்றமே கிடையாது. புரியுதா? உடல் அமைப்புலதான் நம்மளுக்கு மாற்றம் இருக்குது. ஒண்ணு. இப்ப இந்த உடல் அமைப்பு எதுக்கு இயற்கை கொடுத்துக்குதுன்னா, என்ன சொன்னீங்க, இந்த நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வுக்கும் சால்வேஷன் பண்ணணும். புரியுதுங்களா? ஒண்ணு. இப்ப நம்மள மாதிரியே அந்த ஜீவராசி இல்ல, இப்ப அதுவும் மனிதனா மாறலாம் தான் எனக்கு என்ன இருக்கும். உண்மைதானே? கண்டிப்பா. எனக்கே தோணுச்சுங்க. விஷயம் இருக்குது. அப்ப அந்த மனிதனா நீ மாறணும்னு நினைச்சேன்னா, இந்த மனிதன் வாழணும்னா அந்த மாதிரி ஜீவராசி ஒரு வேலையை பாக்குது. அதை பார்க்கறதுக்கு அந்த உடல் அமைப்பு தான் தேவை. அந்த உடல் அமைப்பு பறவைன்னு ஒரு இருக்கு. ஆனா பறவை இருந்தா மட்டும்தான் அது விதைகளை தூவி மரங்களை அதிகமாக்கி இந்த ஒரு உருவம் மனிதன்ற ஒரு தேகம் ஆழ்ந்து வளர முடியும். அதனால அப்பதான் அறிவா வளர முடியும், அவர் அனுபவத்தை பெற முடியும், பெற்று இந்த சால்வேஷன் கொடுக்க முடியும். அதுக்கு மனிதனா இருக்கிறது தான் பறவையா இருக்குது. புரியுதுங்களா? பறவைன்ற எல்லாமே உதவி பண்றாங்க. சொன்னீங்க எல்லாருக்கும், மண்புழுல இருந்து பறவையில இருந்து இந்த ஜீவராசியில இருந்து தாவரங்கள்ல இருந்து எல்லாமே உதவி பண்ணு. யாருக்கு யார் உதவி பண்ண அவங்களுக்கு ஒன்றும் உதவி பண்ணல. ஏன்னா அதுல இருக்கிற மொத்த பொருள் இந்த மனிதனோட தேகத்துல இருக்கு. எல்லாருமே தனக்கு தானே செய்து கொள்ளக்கூடிய செயல் தான். இப்ப அந்த குரங்குன்றதும் இல்ல ஒரு பறவைன்றதும் பாம்புன்றதும் ஜீவராசி எல்லா மீனிங் எது சொன்னாலும் எல்லாமே தனக்கு தானே தான் பண்ணிக்குது. ஏன்னா எல்லாமே ஆன்மானா ஒண்ணுதான், உயிர்னா ஒண்ணுதான். சரிங்களா? இப்போ நம்ம அறிவு கொண்டு நம்ம சீசனும் அதுக்கு அந்த அறிவுங்க இதுக்கு இந்த அறிவு நம்ம சொல்லிட்டோம். அது நம்ம அறிவு, இயற்கையோட அறிவு இல்ல. இயற்கையோட அறிவுன்னு பார்த்தா எல்லாம். ஆமா, ஒரு மனிதனுக்கு புரிஞ்ச அறிவு அவர் சொன்னாரு. உண்மைதானே? அதைத்தான் நீங்க பேசினுக்கிறீங்க. அதனால நீங்க பேசுறது சரியானா, தெரியாத பேசுறது வரைக்கும் சரி, தெரிஞ்சு நீங்க அதை பேச மாட்டீங்க, மாத்தி பேசுவீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த ஜீவராசியெல்லாம் அந்த தன்மையில இருக்கிறது ஒரே காரணம் என்னன்னா, நான் சொன்னீங்க மொத்த உயிரும் வலியிலையும் துன்பத்திலையும் இருக்குது இந்த ஏக்கத்தினால. இந்த ஏக்கம் நிக்கணும்னா அதுக்கு சரியான ஒரு தேகம் உருவாகணும். அந்த தேகம் மனித தேகம் கிடைச்சிருக்கு. அதுக்கு இவங்க எல்லாரும் இந்த தன்மையில இருந்தாதான், ஒரு மாடு
ஒரு ஆடு, இந்த கோழி, இந்த பறவைகள் இதெல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் இந்த இயற்கை சரியான ஒரு விஷயத்த உருவாக்கும். அந்த சரியான விஷயம் உருவாகும் போது மட்டும் அந்த மனிதனுக்குள்ள முதல்ல உடல் வலிமை வரணும். உண்மைதானே? கண்டிப்பா உடலுக்கு உணவு வேணும். புரியுதுங்களா? அப்ப இந்த சூழ்நிலையெல்லாம் அவன் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் வந்து இந்த இயற்கைன்ற ஒரு தாய் தான் நமக்கு கொடுத்துருக்குது. அந்த இயற்கைன்ற தாய் தான் இத்தனை விதமான ஜீவராசியா மாறிடுது. இதுக்கு அறிவு குறைவா இருக்குதுன்னு நம்ம சொல்றதுக்கு ஒரே காரணம் நம்ம அறிவு இல்லாதனால நம்ம அறிவு குறைவுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா உன் அறிவு என்னைக்கு முழுமை பெறுதோ எல்லாமே கண்டிப்பா எதுலையுமே அறிவு குறையில்லை. இது வரைக்கும் அப்ப சொன்னாங்கன்னா ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். எல்லாரும் ஆரம்பத்துல வரும்போது இதுக்கு இது அவங்களோட அறிவுக்கு புரிஞ்சு அவங்க சொல்றாங்க, தப்பு கிடையாது. புரியா சொல்றேன், அவங்களோட அறிவுக்கு புரிஞ்சு அவங்க சொல்லி வராங்க. நீங்க அதே இடத்துல வந்து நீங்க சொல்லக்கூடாது. இன்னைக்கு நம்ம மாத்திக்கணும். இங்க எல்லாரும் அறிவானவங்க தான், இங்க எல்லாரும் அன்பானவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்ல பழகிக்கணும். அப்படி நம்ம சொல்லும் போது மட்டும்தான் நம்ம விட அந்த கர்வம் ஆனவங்க இருக்கும். ஏன்னா எல்லாத்தோட நல்லா இருக்குதுல்ல, அந்த ஒரு சொல்லுதான் என்ன ஆகி போச்சுன்னா அந்த அறிவு அதை தடை பண்ணிச்சு. இப்ப அது அறிவு குறைவுன்ட்டேன், அதெல்லாம் சரியில்லைன்ட்டேன், ஏன் நாய் மாதிரி எல்லாம் பேசலாம். இந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது. இங்க எதையுமே கீழே பார்க்க கூடாது. எல்லாமே எதையுமே எல்லாமே ஒரே யூக்லியஸ் இருக்குது. அது மலமாகட்டும் சரி, ஒரு மனிதன் ஆகட்டும் சரி, ஒரு மலையாகட்டும் சரி, நீங்க சொல்ற எதை சொன்னாலும் சரி, இந்த இயற்கை ஆகட்டும் சரி, எல்லாமே சேர்ந்து ஒரே பொருள் தான். அந்த ஒரு பொருள் பல பொருளா இருக்குது. அந்த பல பொருளோட இயக்கத்தின் விளைவு தான் இவ்வளவு நிகழ்வு நடக்குது. இந்த இயக்கத்துல சால்வேஷன் கொடுக்கணுன்றதுக்கோசம் மனித தேகம் உருவாயிருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காட்சி, இப்ப அந்த காட்சிக்கு காரணம் யாரு? மனிதன் தான். கண்டிப்பா அவர் அந்த மொபைல் எடுத்து அந்த காட்சி வராது. இப்ப அந்த இடத்துல நீங்களே சொல்ற மாதிரி ஒரு மனிதன் எடுத்து விட்டு இருந்தாருன்னா இந்த பேச்சு வந்திருக்காது. நான் இதை பேச போதில்லை. அந்த நிகழ்வு நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு மாட்டீங்க. அந்த குறவுக்கும் அவ்வளவு அறிவு இருக்கு நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. புரியுதா? அப்ப எல்லாத்துக்குள்ளயும் ஒரு நன்மை இருக்குது. எதுக்கோசம்? மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு இருக்கணும். அந்த மாற்றத்தை நோக்கிய பயணம்ன்றது முழுமையான முடிவு வரணும் நம்மளுக்கு. அதுக்கோசம் எல்லாரும் சேர்ந்து இசைந்து செயல்பட்டு நம்ம எல்லாரும். மூலத்தை உருவாக்குது மூலமே. அது என்னைக்கு மூலம் உருவாக்குதோ அன்னைக்கு இதுக்கு மொத்தமான சால்வேஷன் நடக்கும். அதுக்குதான் இந்த நிகழ்வு நடக்குது. இந்த மொத்தமான சால்வேஷன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதுக்கான ஒரு பயணம் இருக்குது. அதுதான் சொன்ன அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும், ஒருமை வாழ்த்துக்கணும். சொன்ன பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு அறிவு. அதுக்கு பேர் தான் ஒருமை. எல்லாரும் ஒண்ணுதான்டா, எல்லாரும் பிளேஸ் தான், எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். எல்லாருமே குட், எல்லாமே பெஸ்ட், எல்லாமே அப்படின்னு என்னைக்கு நீ அந்த விஷயம் உனக்குள்ள தோன்றப்படுதோ அன்னைக்கு இந்த சொன்ன பிறகு ஒரு ரெண்டு அந்த அறிவு நம்ம பேச மாட்டோம். எல்லாம் ஒரே அறிவு தான், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதியும் தன்மை நமக்குள்ள வரும். அது வரணும்னா நமக்குள்ள ஒருமையும் அன்பும் விளங்கும் போது அன்னைக்கு நான்ற புரிதல் வரும். வந்துச்சுன்னா அன்னைக்கு இந்த வார்த்தை நிற்காது. அன்னைக்கு இந்த வார்த்தை மாற்றப்பட்டோம். உண்மையில அது இந்த நாள் வந்தாச்சு, மாற்றப்படைய சூழல் வந்தாச்சு. எல்லாத்துக்குள்ளயும் அறிவு ஒரே சமமா தான் இருக்குதுன்றது நம்ம எல்லாரும் 100% புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்தது நம்மளா இருக்கும். யாரையும் குறைவாகவோ யாரையும் கூட்டியோ சொல்ல முடியாது. எல்லாமே சரியா இருக்குதுன்றது தான் உண்மை. எல்லாம் சரியான அறிவு இருக்குது. அந்த அறிவு முழுமை பெறணும்னா நம்மளுக்குள்ள அன்பும் கருணையும் ஒருமையும் வரும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் சொன்ன இந்த இயற்கையோட முழுமையான சால்வேஷனை இந்த மனிதன்ற தேகத்தினால கொடுக்க முடியும். ஏன்னா இந்த இடத்த பொறுத்தவரை ஆக சிறந்த தேகமா இந்த மனிதன். அதை கொண்டு நம்மள சிறப்பாகவும் இதெல்லாம் தாழ்வா சொல்லிட்டாங்க. அது அன்னைக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாடு. அதை தவறில்லை. இது உண்மையில அப்படின்னா அப்படி கிடையாது. இங்க எல்லாரும் ஒரே அறிவும் ஒரே சமமான நிலையும் எல்லாரும் ஆன்மாவும் எல்லாமே அனைத்துமா இருக்கிற ஒரு மூலப்பொருளா தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கும் போது எல்லாருமே ஒரே பொருளா தான் இருக்குன்ற அறிவு நமக்குள்ள வரும்போது இங்க முழுமையான சால்வேஷன் கிடைக்கும். எல்லாரும் நிச்சயமா கட்டாயம் போலாம். ரொம்ப அற்புதம். மிக்க நன்றி.